தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி பார்க்க போகிறோங்க. நம்ம கோவையில் ஒண்டிபுதூர் பக்கத்தில் காமாட்சிபுரி ஆதீனம் என்று 51 சக்தி பீடம் உருவாக்கி வச்சுருந்தார் நம்ம சிவலிங்கேஸ்வர சுவாமிகள். பல திருக்கோயில்களை கும்பாபிஷேகம் செய்து ஆன்மீகம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர். ஆனால் சமீப காலத்திலே சிவலோக பதவி அடைந்து விட்டார். அவருடைய வாரிசாக 2ஆம் பட்டமாக அந்த ஆதீனத்திற்கு சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கூடவே இருந்து பல ஆன்மீக பணிகள்லாம் செஞ்சு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் பட்டம் ஆதீனமாக பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்தான் இப்பொழுது அந்த ஆதீனத்தை தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து தினமும் அதை பராமரித்து வருகிறார். அவரை பேரூர் மதுரை ஆதீனம் வந்திருந்த போது அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அப்போது நம்மை அழைத்தார். அவருடைய 30வது ஜென்ம தினம், அதாவது பிறந்த நாள், அந்த விழா அங்கே நடக்கிறதாகவும் அவசியம் ஐயா நீங்கள் வரணும்னு சொல்லியிருந்தார். சரிங்க சுவாமி, அவசியம் வர்றேன்னு சொல்லி நாம் போயிருந்தோம். அந்த விழாவில் நம்மளை மாதிரியே இருக்குன்னு நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் ஆதீனம் அவர் பல வேள்விகள் செய்து பூஜை புனஸ்காரம் செய்து அந்த விழாவை கொண்டாடினாங்க. அதோட பொது சேவை செய்கிறவங்களுக்கு பாராட்டு விதமாக விருதுகள் கொடுத்தாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கலாங்களா? வாங்க. பேரூரில் நடைபெற்ற அரண்பணி அறக்கட்டளை நடத்திய சிகேஎஸ் ஐயாவோட விழாவும் இடையில நம்ம எபிசோடாக போட்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ நிகழ்ச்சிகள் நிறையா நம்மளை எடுத்து போட சொல்கிறாங்க. எனக்கு நேரம் போதவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட முடியும் எடிட்டிங் செய்து. அதனால் கலந்து எபிசோடாக போடுறேன். அவசியம் நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நான் 30 நிமிஷம் எடிட்டிங் பண்ணி போடுறேன். சில பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மியாக எடிட்டிங் பண்ணி போடுங்கன்னு சொல்லி. கம்மியாக போட்டோம்னா பல எபிசோடு அதிகமாகுது. அதனால் ஒரு 15 நிமிஷத்தில் முடிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்டை அதில் எழுதுங்க. எப்படி பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு. வாங்க போகலாம். காமாட்சிபுரி ஆதீனம் ஒண்டிபுதூர் வந்துட்டோம்ங்க. முதல்ல திருக்கோயிலில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் விழாவுக்கு போகலாங்க. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெய்வ திரு சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் சமாதி அடைந்த இடம். சிவலிங்கத்திற்கு அனுதினமும் பூஜை நடைபெறுகிறது. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ இந்தன் கப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் கப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே.
பாதனே அம்பலவானனே அழிய பாதனே அம்பலவானனே நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அவன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அவன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இதுவே கற்பிதமோ என அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவான இந்நாட்ட கருணை ஏழை அறிவன் இந்நாட்ட கருணை ஏழை कल्याणी आयुरारोग्य संपदा मम शत्रु विनाशाय दीपसोदे नमोस्तुते सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा प्रणो देवी सरस्वती वादेवी वादिनीवती दीनामित्र्यवधू वाग्देवी सविद्महे ब्रह्मभद्रे सदेवगे तन्नो वाणी प्रचोदयात् त्रिवन्ते राजा वर्णो त्रिवन्ते वो प्रजस्पतिः त्रिवन्त इन्द्रस्साग्निष्टराष्ट्रं धारयतां ध्रुवं पर्वत युवा विकासनः इन्द्रवेग ध्रुवसृष्टां इगराष्ट्रं गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुचाचा परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरुवे सर्वलोकानां सहे पवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः सदाशिव समारंभा श्रीकंठाचार्य मध्यमम् अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्परं शिवलिंगेश्वर स्वामी गुरुपरम्परं षड्गुरुनाथाभ्यां नमो नमः सोणप्रभं सोमकरावदंसं पाणिस्फुरत्पञ्चदलेक्षसापं प्राणप्रियणाभिविनाकमानेगे कोणत्रयस्थं कुलदेवनम इष्टदेवताभ्यो नमः कुलदेवताभ्यो वंशविमानं पारम्पर्यम् हरिद्र कामाक्षुभि अंगाल परमेश्वरंबिकां कुलदेवताभ्यां नमो नमः अक्षतां वीर्यां शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नवशान्तये ॐ प्राणानां अमृतं ब्रह्म पूर्ववस्त्रः आलयोपान्ते ममोपान्ते समस्ते तुरीते अक्षयद्वार श्री पार्वती अंबिका समेत परमेश्वरे परमेश्वरी श्रीमन्नारायण कृत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपदेदे गौरीपदेदे वाणीपदेदे अंकुरिकं स्मराम्यन्तगरिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन वशमाप्तीर्थ्यर्थे आदो महागणपति प्रार्थनापूर्वकम् इव वशमानस्य सर्वेशानस्य आनन्दभारतिनाम्नामकरस्य सर्वेशानस्य पञ्चलिङ्गेश्वर स्वामिகள் कर्कटराशि आयिर नक्षत्रनामधेयस्य सर्वेशानस्य वशमानस्य सहकुटुम्बानाम् आदिन मानव मानवगानां सर्वेशानां सहकुटुम्बानां इंडिया तमिलनाडु भारतदेश भक्तमगजनानां सर्वेशानां सहकुटुम्बानां कामाक्षुर्यादिन ऊर्पदमक्कल ग्रामपदमक्कल आलय कर्तॄणां मठाधिपति सर्वेशानां सहकुटुम्बानां सर्वेशानस्य सोकुमार गायत्री वजमानस्य सहकुटुम्बानां सर्वेशानस्य सहकुटुम्बानां आलय कर्तॄणां निर्वाहि आलय सेवकानां आलय कैंकर्याणां सर्वेशानस्य सहकुटुम्बं शरीर द्रगात्र शुभयोग शुभकरण शुभसगुण एवं गुण सकल सद्गुण विशेषेण शुभे सोपाने मुहूर्ते आद्य ब्रह्मणः तुदीयवरात्रे सेदवराजकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोगो दक्षिणे वास्तकाखण्डक वर्तमाने कार्य प्रभवादि
श्री संवत्सराण मध्यदानिकर मंगलकर क्रोधि वर्णनाम संवत्सरे पूर्व नक्षत्र संयुक्ताया शुभ नक्षत्र शुभ योग शुभ करण शुभ सगुण एवं गुण सकल सद्गुण विशेषेण सिद्धलक्ष्मी वल्लभ अंबिका सनातनस्य कट्पक महागणपति अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ कुक्कुरन वज कुंकुम वर्ण वल्लिनायिके दैवनायिके सनातनस्य बाल शिव सुब्रह्मण्य स्वामी अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ सुदर्शन महाविष्णु सनातनस्य धनलक्ष्मी धान्यलक्ष्मी धैर्यलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी विद्यालक्ष्मी ज्योतिलक्ष्मी विष्णुलक्ष्मी उदयलक्ष्मी मंगललक्ष्मी कीर्ति अष्टकुबेर महालक्ष्मी अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ तिरुकड़यूर बालांबिका सनातनस्य अमृतम मृत्युंजयेश्वर स्वामी अनुग्रह उडल आरोग्य मेघनगात्र अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ रामेश्वर रामनाथ स्वामी पर्वत वर्तने अंबिका पाप विमर्शन निवर्त्यर्थ काशी काशी विश्वनाथ काशी विशालाक्ष अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ नमः शिवाय नटराज देवराज अरुणाचलेश्वर सुंदरेश्वर भट्टेश्वर विश्वनाथ वेदनाथ युवलिंग शिवलिंग पशुपतीश्वर गोपेश्वर नागेश्वर अर्थघंटेश्वर हरिद्र परमेश्वर परिपूर्ण अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ मामा ज्येष्ठ रौद्री काली गलविकरणे फलविकरणे फलप्रदमणे सर्वदमणे महामणे ब्राह्मी मागेश्वरी कौमारी वाराही वैष्णवी इंद्राणी सामुंदी हरिद्रांबिका अंगाल परमेश्वर अंबिका कुलदेव परिपूर्ण अनुग्रह प्रसाद इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति स्वरूपिणी अखिलांड कोटि ब्रह्मांड अखिल भुवननाथ हरिद्र अंगाल परमेश्वर अंबिका अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ नवग्रह सूर्यन चंद्रन सर्व शुभदम गुरु शुक्रन शनि राहु केतु इत्यादि नवग्रह वाहन सुख प्रयाण अनुग्रह प्रसादिन सिद्ध्यर्थ इंद्र नग्न यमन निर्दय वर्णन वायु कुबेरन ईशान अष्टदिक्पालक परिपूर्ण अनुग्रह वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भो वास्तु वाक्य प्रकार भूमि संबंध सल्लीलोचन वर्त्यर्थ कोमिलापगणाश्रय सिद्ध्यर्थ सुमंगलिना नित्य सुमंगलि सौख्य सुमंगलि दीर्घ सुमंगलि वाक्य अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थ मानव मानवगान विद्या पारंगदा वाग्देवी सरस्वती अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थ वयोध वयोधिगान फल आरोग्य जगन्नाथ सिद्ध्यर्थ कंदृष्टि नेत्र दृष्टि व्यवहार दृष्टि मंडल दृष्टि स्नेह दृष्टि सर्प दृष्टि वर्त्यर्थ अनुकूल चंद्र प्रतिकूल चंद्र कमल चंद्र स्नेह चंद्र विद्योग चंद्र वाहन चंद्र वर्त्यर्थ सह कुटुंबम नीति मार्ग न्याय मार्ग धर्म चिंतन प्रार्थना सिद्ध्यर्थ उन्नत पदवी उयर्वित पदवी प्रार्थना सिद्ध्यर्थ देह धनगात्र सिद्ध्यर्थ जन वसीकरण धन वसीकरण प्रार्थना सिद्ध्यर्थ मन कष्ट निवर्त्यर्थ सर्वेशानस्य सह कुटुंबस्ते मस्तैर्य वीर्य विजयायुरारोग्य ऐश्वर्यादि विरुद्धयं परमानकार मुखार मुखार ओंकार प्रणवाकार प्रवश्यंकार वरसंबिका परिपूर्ण अनुग्रह प्रसादिन आचार्य मुखेन यजमान मगा संकल्पम अहम अद्यकारेस्ये अक्षरांतरोदस्या अपोगस्त्रस्याद अरगरस्त्राय नमः अर्घ्यं दत्वादे ओम ताम सुमुखाय नमः ओम ताम एकदन्ताय नमः ओम ताम कविराय नमः ओम ताम गजकर्णकाय नमः ओम ताम लंबोदराय नमः ओम ताम विकटाय नमः ओम ताम विघ्नराजाय नमः ओम ताम विनायकाय नमः ओम ताम पुरगेतवे नमः ओम ताम महारक्षाय नमः ओम ताम बालचंद्राय नमः ओम ताम गजाननाय नमः ओम ताम भद्रनाय ओम ताम सूर्पकर्णाय नमः ओम ताम भैरवाय नमः ओम ताम सतगुणजाय नमः हरिद्रमला कर्मजनानादि कविमल भद्र पुष्पाञ्जलि समर्पयामि उपमार्गामयामि समर्पयामि
अनैककोटि प्रातः समर्पय महागणपतिदाष्टं प्रतिष्ठापयामि Thank you.
அருளிச் செய்த திருமுறைகளின் வாயிலாக ஆண்பனையை பெண்பனையாக்கிய தமிழ், முதலை கொண்ட பாலகனை வீட்டருளிய மேன்மைமிகு தமிழ், எலும்பை பெண்ணுருவாக்கிய இந்தமிழினாலே மண்ணுலகில் வாழ்வதன்னை செம்மையாக வாழ்ந்து உலகியர்கள் உய்யும் வண்ணம் எடுத்துரைத்த அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த திருப்புகளிலே இருந்து ஒரு சில திருப்புகள் திருச்செவிக்கு விண்ணப்பம். கைத்தலம் வேறைகனே அப்பமோடவர் போரே, கைத்தலம் வேறைகனே அப்பமோடவர் போரே, கப்பியகரே மோக நடிவே. கைத்தலம் வேறைகனே அப்பமோடே அவர் போரே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்விக்கக்கூடிய நன்னெறியை காட்டுகின்ற உலகமாக திகழ்கின்றது. இந்த சமயம் என்பது அறுவகை சமயத்தையும் ஆதிசங்கரர் ஒரு வழிவகையாக ஒரு நெறிமுறைப்படுத்தியதாக அதை ஒவ்வொரு வடிநிலைகளையும் எடுத்துரைத்தார். கானாபத்தி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு, கௌவாரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, சைவம் என்று சொல்லக்கூடிய சிவபரம்பொருளை தொழுகின்ற வழிபாடு, அந்த அன்னையின் வழிபாட்டை சாக்தம் என்றும் சூரிய வழிபாட்டை சௌரம் என்றும் சொல்லக்கூடிய வகையிலே பெருமாள் திருமாலடியார்கள் வணங்குகின்ற வழிபாட்டிற்கு வைணவம் என்றும் போற்றக்கூடிய வகையிலே நெறிமுறைப்படுத்தினார்கள். இங்கே சுவாமிகள் அவர்கள் சாக்த நெறி வழிபாடு என்று போற்றக்கூடிய அன்னையினுடைய வழிபாட்டை வழிவகைப்படுத்தி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு திறன் படைத்தவர்களாக இந்த உலகம் முழுவதும் சென்று ஊர்கள் தோறும் வீதிகள் தோறும் தன்
பணியை செம்மையாக நடத்தி வந்த பெருமை இந்த ஆதீனத்திற்கு உண்டு. மணிவாசக பிறந்தகையினுடைய திருக்கோவிலை அவர் அவதரித்த இல்லமாக இருக்கக்கூடிய வாதவூர் அண்ணலுக்கு அந்த இடத்திலே ஒரு திருக்கோவிலை அமைத்து அந்த திருக்கோவிலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை செய்வித்த பெருமையுடையவர்களாக திகழ்ந்தார்கள். இது இறைவனால் மட்டும்தான் முடியும். இறைவனே வந்து அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தால் அந்த பணியை செய்வதற்கு நல்ல வாய்ப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அருந்தவத்தோர்கள் போற்றுகின்ற பெருந்தவ மாமுனிகள் வந்து இந்த ஆதீன குருபரம்பரை விளங்கச் செய்ய வேண்டியதாக இருக்கட்டும் என்ற இறைவனுடைய திருவடிகளை சிந்தித்த வண்ணமாக இப்பொழுது அற்புத பதிகளிலே சில பாடல்கள் இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம். வெற்றி முரசென காமாட்சிபுரி ஆதீனம் சங்கே முழங்கு. காமாட்சிபுரி ஆதீனம் இரண்டாவது வட்டம் 30 அகவை கொண்டு வெற்றி முரசென பிறந்த நாள் கொண்டாடும் சங்கே முழங்கு. சங்கே முழங்கு. அருளாட்சி உலகெல்லாம் விளங்க வேண்டும் என்று சங்கே முழங்கு. காமாட்சிபுரி ஆதீனம் 2ஆம் பட்டம் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகளின் 30வது அகவை பிறந்த தின விழா தொடரும்.